ஆனால் இது உள்ளே இருக்கிறது ப்ரோட்டீன் இல்லை, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னொரு 10 நாள் 3 வருஷம் தான் பழகுதுல. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியான ப்ரோட்டீன். அதுலேருந்து இது வேறு எப்படி இருக்குது வேறு அழகா ஸ்கூப் நல்லா இருக்குதா? கெட்டு போயிடுச்சா? கெட்டு போயிட்டு வந்து ஆனால் இப்போதான் ஷோல்டர் ஒர்க் அவுட் வந்து முடித்தான். முடிச்சுட்டு சரி ப்ரோட்டீன் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது துபாயிலேருந்து இந்த ஃப்ரெண்டு வேணுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, காலி ஆகிற ஸ்டேஜ் தான். ஒரு ஸ்கூப் போட்டு குடிப்போம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஜிம்முக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. கையில் அவர் வேறு ஒரு சப்ளிமெண்ட் டப்போட வந்துட்டார். நான் இப்போ டைமண்டைஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது யார் எப்போ அவன் வந்தது? இன்னும் மஸ்ட்டு ஒரு 5 மாதம் 5 மாதமா? 5 மாதம் தான் ஆயிருக்கான். 5 மாதம் பார்த்து பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை குடிப்போம், இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு 10 நாள் வரும்னு நினைக்கிறேன். இது காலி ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், ப்ரோட்டீன் இல்லை. ரூல் 1 வந்து போன வாரம் காலி ஆகிடுச்சு. காலி டப்பா எடுத்துகிட்டு வந்து ஜிம்மில் வச்சிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியான ப்ரோட்டீன், பெஸ்ட்டு ப்ரோட்டீனா இதுதான், சீப் அண்ட் பெஸ்ட்டு. இருக்கிறது இது மட்டும் தான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னொரு 10 நாள் காலி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வேறு ப்ரோட்டீன் வந்து வாங்கணும். போய்ட்டு செக் பண்ணணும், என்ன புதுசாக வந்திருக்கு, எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வாங்கணும். டைமண்டைஸ் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. இந்த மாதிரி நிறைய வரத்தாலே இதை சாப்பிடாம அப்படியே வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ குச்சி காலி பண்ணுகிறேன். போர் அடிக்கும் போதெல்லாம் குச்சி பாரு. நல்லா இருக்குதா? பாதி போடலாம். போடுங்க. கட்டியாக எடுக்குதா? கேக்கு மாதிரி ஆகிட்டுக்குது. குடிச்சா ஆகிடுமா? பாரு எப்படி இருக்குதுன்னு பாரு, தெரியுதா? ஸ்கூப்பில் இருந்ததா? அதான் அதுலேருந்து இது வேறு எப்படி இருக்குது பாரு அழகா ஸ்கூப்பில் இருந்தது. காற்று போயிடுச்சா? வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே கட்டி தான் இருக்குது. ஆனால் எல்லாமே கட்டியாக இருக்குது. குடிச்சு எதாவது ஆகிடுப்பு. சரி குச்சி பார்ப்போம். என்ன போனால் ஆகுமா? ஒன்றும் போகிறதில்ல. ஓப்பன் பண்ணதா? ஒன்று மட்டும் போட்டா போடுங்க மாஸ்டர். போட்டு இன்னும் போடுங்க. இன்னும் போடுங்க. ஏதாவது ஆயி தொலைய போகுது. புகையாக தான் இது. ஏதோ மாஸ்க் கேனர் பவுடர் தான் போட்டு வச்சுக்கிறாங்க உள்ள. ஒன் சைன்ஸ் இல்லை அது. அதுதான் பெஸ்ட்டு, இந்த ப்ரோட்டீன் தான் பெஸ்ட்டு. மேலே இப்போ வச்சியா அதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. இதெல்லாம் மொத்த சரியான ரேட்டு. இது வந்து ஏதோ மாஸ் கெய்னர் கொட்டி வச்சுக்கிறீங்க இந்த டப்பாவில். இப்போ டப்பா மட்டும் தான் ஒன் சைன்ஸ் ஐசோலேட்டு. இதில் என்ன ஃப்ளேவர் இது? இந்த டப்பா வந்து கிரான்பெரி பை. பார்த்தோன்னா இதில் 30 கிராம் ஸ்கூப்பில் வந்து இதில் ப்ரோட்டீன் 27 கிராம் இருக்குதான். அப்போ 3 கிராம் தான் மித்ததெல்லாம் இருக்குது போல். அவ்வளோ பக்காவான ப்ரோட்டீன் இது. ஆனால் இது உள்ளே இருக்கிறது ப்ரோட்டீன் இல்லை, வேறு சப்ளிமெண்ட்டு மாஸ் கெய்னர். அதுவும் கட்டி ஆகிட்டு இருக்குது ரொம்ப நாளாக. எங்கே வச்சுருந்தா? வீட்டில் எங்கே வச்சுருந்தா? ஸ்லாப்பில். நீ ஃபஸ்ட்டு நீ குடி. பெரியவங்க நீ சாப்பிடுங்க. பெரியவங்கடா. ஐயோ எப்படி இருக்கியா? நான் குடிக்கலாமா? ஏற்கனவே நீ குடிச்சு எப்படி தான் இருந்ததா? அது டேஸ்டாக இருந்தது. இப்போ
கெட்டு போயிடுச்சா? கெட்டு போயிட்டது வந்து. ஆனால் கெட்டு போயிடுச்சா? எப்படி சொல்ற? இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்ததா? அது டேஸ்டாக இருந்தது. அது இதுக்கு முன்னாடி குடிக்கும் போது நல்லா இருந்ததா? ஒரு மாதிரி பாயாசம் மாதிரி இருக்கு. நம்ம ஒரு மாதிரி அந்த வளவளப்பா ஐட்டம் மாதிரி இருக்கு. நல்ல பூனை பூத்து ஸ்மெல் வருது அதில். ஒரு மாதிரி அது பசை விட்டு பார்த்தீங்களா? அப்படியா சொல்கிறா? குச்சி எடுத்து வச்சுட்டேன். சரி திரும்ப கொட்டிடு. கொட்டிடுறேன். இல்லை யாருக்காவது கொடுத்துலாம். ஆனால் எத்தனை மாஸ்டர் எத்தனை கொட்டிடு. நீ மேலே வச்சிடலாம் இல்லையா? வாயில் குஷ்டனே உள்ள முழுகிட்டே. அது ஒன்றே நாங்கள் குடிச்சது தான். கொஞ்சம் கூட குடிச்சிருது. அது ஒரு மாதிரி இருக்குதுயா, வள பிசு பிசுன்னு இருக்குது ஒரு மாதிரி. இதுதான் இருக்குது. சாக்லேட்டு ஸ்மெல்லு வருது, ஆனால் டேஸ்ட் ஒரு மாதிரி. நான் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது அந்த சாக்லேட் ஸ்மெல்லு நல்லா இருக்கும். அந்த ஸ்ட்ராபெரி மாதிரி அந்த என்னது டேரி மில்க் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். இப்போ எப்படி இருக்குது? அந்த மாதிரி ஒரு மாதிரியா ஒட்டுது அப்படியே. எனக்கு யாரோ ஒரு மாதிரி பண்ணுது வாயெல்லாம். அப்படியே ஒரு மாஸ்டர் ஒன்றாவதுலா நெச்சில் கொட்டுருவா. இங்கே கொட்டாதா? எங்கேருந்து எடுத்துனதே அப்படியே போகிற வழியில் குப்பை தொட்டில் போட்டுரு. டஸ்ட்பினில் கொட்டுறியா? வெளியே டஸ்ட்பின் வேணாம் நீ எத்தனை போய் உங்கள்கிட்ட போடு. ஏன்னா எத்தனை நாளே பாத்ரூமில் ஊற்று, கக்கூசில் ஊற்று. தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஊற்றி ஃப்ளஷ் பண்ணி விட்ரு. ஊற்றியாண்ணா குளுக்குறியா? மூடி கைண்டி வந்துட போகுது, லூஸ் பண்ணிட்டுக்கிறியா? ஊற்று ஊற்று. ஆனால் ஆகிப்போச்சு. ஆனால் தொண்டை யாருக்காவது கொடுத்து டெஸ்ட் பண்ணலாமா? யாருக்காவது கொடுத்து டெஸ்ட் பண்ணலாமா? ஏதோ சாயங்காலம் 2 பேரும் வருவானுங்க. அது மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் வந்து லைட்டாக வரும். ரொம்ப டார்க்காக இருக்குது. சாமான் யாருன்னா கொடுத்து டெஸ்ட் பண்ணலான்றான். நல்லா இது கெட்டு போச்சுன்னு எப்படி சொல்கிறா? நீ சொன்னதால தான் அது மாதிரி அது கட்டி ஆயிடுச்சுல, அதனால தான் அது மாதிரி இருக்குது நமக்கு. இப்போ நான் வந்து ஒரு சிப்பு தான் குடித்தேன். அது ஒன்றும் ஆகலை. குடிக்கும் போது நல்லா வாழைப்பழம் மில்க் ஷேக் குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீ தான் அது கெட்டு போயிது சொன்னோன்னா எனக்கு பயம் வந்துச்சு. வாடா டே, நீ குச்சி போடுறா. ஃப்ரீ தான், வா எடுத்துன்னு போ. எடுத்துக்கிறியா? இலவசமாக கொடுக்குறேன் உனக்கு. எடுத்துக்கிறியா? நேற்றுலேருந்து அப்படியே இருக்கு, யாருமே தொடாமல் இருக்கிறீங்க. நேற்று நைட் ஆனால் 2 பேர் ரெடி ஆகிட்டானுங்க குடிக்கிறதுக்கு. அப்புறம் தடுத்து நிறுத்திட்டேன். அப்போ சாப்பிடு. 3 வருஷம் தான் பழகுதுல்ல, நல்லா பறக்குதுல்ல. பெருசாக குடிச்சிரியா? கரைய மாட்டுது.